ஒரு மிகப்பெரிய பிரளயத்துக்கு பின்னாடி மீனாட்சி அம்மன் கோயில மையமா கொண்டு சுத்தி இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளை வங்கிசேகர பாண்டியன்கிற மன்னன் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப தீவிரமான சிவபக்தரா இருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயில புதுப்பிக்கிறாரு. அவருடைய நல்ல ஆட்சியினால மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது. மக்கள் தங்கறதுக்கே வீடுகள் இல்லாத நிலை ஏற்படுது. அப்ப அவர் சொக்கநாதர் கிட்ட மனமுருகி வேண்டுறாரு, எவ்வளவு தூரம் இந்த காடுகளை அழிச்சு நகரம் ஏற்படுத்தணும்னு எனக்கு வரையறுத்து காமிங்க, எனக்கு என் மக்கள் தங்கவே இடமில்லை அப்படின்னு. இவருடைய தீவிர பக்தியினால சிவபெருமானே ஒரு சித்தர் உருவெடுத்து அந்த இடத்துக்கு வராரு. தான் கையில இருந்த நாகத்தை அனுப்பி அந்த இடத்த வரையறுத்து காமிக்க சொல்றாரு. அந்த நாகதேவன் தன்னுடைய வாயால தன்னுடைய வாலை கடிச்ச வட்ட வடிவத்துக்கு மாறுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா விஸ்தரிப்பு அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய வட்டமா அந்த இடத்தை அளந்து வங்கிசேகர பாண்டியனுக்கு காண்பிக்கிறாரு. நாகத்தினுடைய வாயால அளக்கப்பட்டதுனால அதுக்கு ஆலவாய் அப்படின்னு பெயர் வந்து பிற்காலத்துல திரு ஆலவாய் அப்படின்னு மாறி இன்னைக்கு அந்த இடம் மதுரை அப்படின்னு அழைக்கப்படுங்க.